சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கடவுளே, என்ன உண்மையிலேயே யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க? என்ன யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? ஆமா, அங்க என்னாச்சு தங்கச்சிமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. ஆமா, தமிழ் எங்க தூங்கிட்டாளா? அத செல்விகிட்டயே கேளு. இப்ப என்னாச்சுன்னு யாராவது சொல்றீங்களா இல்லையா? இல்ல, இன்னும் தமிழ் வீட்டுக்கு வரல. அதான் தமிழ் வரலையா? வெற்றி வீட்ல இருக்காளா? வெற்றி வீட்லயும் இல்ல. யாராவது ஒழுங்கா சொல்றீங்களா என்ன நடந்துச்சுன்னு? தமிழ் எங்க? நீ சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்ட. நாங்க வெற்றி தம்பி கூட தான் வரலான்னு இருந்தோம். ஆனா உன் புள்ள மாஸ்டர் கார்ல தான் வருவேன் நீ போன்னு சொன்னா. நான் எம்புட்டும் சொன்னேன், அவ கேட்கவே இல்ல. அவனோடவே போயிட்டா. அவன் கூட போயிட்டாளா? உனக்கு ஏதாச்சும் இருக்கா? அவன் கூட எதுக்கு அனுப்புன? எனக்கு நீ போன் பண்ண வேண்டியதானே? நான் சொல்லிருப்பேல. அந்த இடத்துல நான் எதுவும் பேச முடியலட்டா. போன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேட்டியா? மணி என்னாச்சுன்னு பாத்தியா? அப்பதா போன் பண்ணும் தங்கச்சிமா, ஆனா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அப்பதா நீ முதல்ல போன் பண்ணு. எல்லா போன்ல இருந்தும் போன் பண்ணியாச்சு. அவன் போனே எடுக்க மாட்டேங்கிறானே. எத்தனையோ தடவை போட்டாச்சு. சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு மாஸ்டர். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நைட்ல வந்ததே இல்ல. அப்போ உனக்கு இது பிடிக்கலையா தமிழ்? ஆஹா, இல்ல மாஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இரு, நான் போன் பண்ணி பாக்குறேன். பாத்தியா, போய்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறானே. அண்ணே, வண்டி எடுத்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ எந்த பக்கம் போய் தேடுறது? அதுவும் இந்த நேரத்துல போய்? ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, போதுமா? போதும் மாஸ்டர். இப்போ வீட்டுக்கு போலாமா? ஆஹா, வேணாம் மாஸ்டர். இங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே. வீட்டுக்கு போகாம இங்க இருந்து என்ன பண்றது? வீட்டுக்கு போனா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பேசவே விட மாட்டாங்க. அதனால இங்கே இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு அப்புறமா போலாம் மாஸ்டர். தமிழ், பாட்டி போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இன்னும் லேட்டா போனா அம்மா திட்டுவாங்க. வா போலாம். அம்மா தானே, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். நம்ம ஜாலியா தூரமா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. இப்பவே பாரு, லேட் நைட் ஆயிடுச்சு. அம்மா பாவம்ல. நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு அப்புறமா தூரமா நம்ம ரவுண்டு போலாம்.
இப்ப நம்ம அம்மா கிட்ட போலாம். அம்மா கிட்ட போனா ஓகே சொல்ல மாட்டாங்க. இப்படியே ஒரு ரவுண்ட் போலாம் மாஸ்டர். எடுக்காதீங்க மாஸ்டர், வீட்ல இருந்து தான் பண்ணுவாங்க. வாங்க நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்புறமா போலாம். தப்புடா தமிழ், வீட்டுக்கு போலாம். கிளம்பலாமா? ஆ ஆ சரி, உனக்காக ஒரு ரவுண்டு, அப்புறம் வீட்டுக்கு போயிடணும். ஓகே? ஆ போதுமா? போலாமா? ஓகே. உங்களை நம்பி தானே நான் அவளை விட்டுட்டு போனேன். பாத்துக்க முடியலன்னா நீங்க என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே. நான் அவளை என் கூட கூட்டிட்டு போயிருப்பேன்ல. இப்படி நடு ராத்திரியில என்ன புலம்பு வச்சுட்டீங்களே. உங்களை என்னத்த சொல்ல, என்னைய நானே திட்டிக்கணும். நானே அவளை கூட்டிட்டு போயிருக்கணும். வந்துருவாங்கம்மா. நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நீங்க அமைதியா இருங்க அத்தை. வாயை திறக்காதீங்க. உங்க வேலையை மட்டும் பாருங்க அத்தை. இவ்ளோ பேசுறீங்கல்ல, உங்க உத்தம புத்திர போன் பண்ணி நான் இங்க இருக்கிறேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் நீங்க கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்ல வேண்டியதானே? இவ்ளோ பேர் இங்க டென்ஷன்ல இருக்கோன்னு தெரியும்ல. நானும் கால் பண்ணேன், அவன் எடுக்கலம்மா. இப்பதானே உங்க சீமா புத்திரனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுனீங்க. ஏன் உங்க போன் எடுக்கலாம்ல? அவ்ளோ நல்லவன். இன்னொரு வாட்டி கால் பண்ண பத்தா. சரி, தோ வந்துட்டாங்க. ஐயோ, இவ வேற கோவமா இருக்காளே. ஏற்கனவே சலங்கை கட்டாமலே தையா தக்கான்னு ஆடுவான். இப்ப சலங்கை கட்டியே விட்டாச்சு. எப்படி ஆட போறான் தெரியலையே. ஹே, ஐயோ பாவம், போனா போகுதுன்னு இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டன ஒருத்த. இங்க பாரு, உனக்கு சரியானதும் இங்க இருந்து போயிடுறேன்ற கண்டிஷனோட தானே உன்னை கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. சுந்தரி, சித்த பொறுத்தா. ஆத்தா மாலினி, அப்பத்தா தமிழுக்கு தூக்கம் வந்திருக்கோம், நீ உள்ள கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. போ. வா தமிழ்.